வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, தீ மொட்டு சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். சத்துணவு கூடத்தில் பூகம்பம் வெடித்திருக்கிறது. கையில் பிரம்புடன் தமிழரசு சார் அங்கே ருத்ர தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிறார். ஸ்டாஃப் ரூம் கதவை கால்வாசி திறந்து தலையை மட்டும் உள்ளே நீட்டி தகவல் சொல்லிவிட்டு ஓடினார் பாண்டுரங்கன் சார். பொது வாழ்வில் பிரச்சனைகள் அற்ற தறி வாத்தியார் பாடு எவ்வளவோ தேவலை. இன்ஸ்பெக்ஷன் என்று பருவமழை பொய்க்காத சமயங்களில் மட்டும் வந்து சேரும் மாவட்ட கல்வி அதிகாரிக்கும் அவரது பரிவாரங்களுக்கும் 4 கைத்தறி துண்டு நெய்து போர்த்திவிட்டால் தீர்ந்தது விஷயம். சத்துணவு கூடத்தில் மட்டுமல்லாமல் அங்கெங்கெனாது நடக்கிற அத்தனை விவகாரங்களிலும் நினைத்த மாத்திரத்தில் கலந்து கொள்ள முடிகிறது. நம்மால் அப்படி முடிகிறதா என்று கேட்டார் டோரா மரகதம் டீச்சர். திருத்த வேண்டிய டெஸ்ட் பேப்பர்கள் கட்டுக்கட்டாக மேசையில் கிடக்க, வா போய் பார்க்கலாம் என்று கல்யாணியிடம் சொன்னாள். நான் வரல டீச்சர் என்றாள் கல்யாணி. அவளுக்கு தயக்கமாக இருந்தது. மேலும் பாண்டுரங்கன் சார் சொன்ன தகவலை வேறு யாரிடமாவது உறுதிப்படுத்தி கொள்ள நினைத்தாள். தமிழரசு சாருக்கு கோபம் வரக்கூடுமா? நினைத்து பார்க்கவே முடியவில்லை அவளால். குரல் உயர்த்தா கம்பீரத்தில் அவளை மிகவும் வசீகரித்திருந்தவர் அவர். 10th ஏவில் அவர் பாடம் நடத்துவதே சங்கீதம் போல இருக்கும். அதுவும் செய்யுள் வகுப்பென்றால் லட்டு. வகுப்பில் முடியாதென்றாலும் தனியாக வேணும் பையன்கள் கிண்டல் செய்யக்கூடும் என்கிற நினைப்பிருக்காதோ? ராகம் போட்டு பாட ஆரம்பித்தார் என்றால் சொர்க்கம்தான். ஸ்டாஃப் ரூமில் சக ஆசிரியர்களுடன் அனாவசிய பேச்சு வைத்து கொள்ள மாட்டார். தமிழரசு சார் எப்போதும் படிப்பு அல்லது எழுத்து. என்னையா சமஞ்ச பொன்னாட்டம் ஒதுங்கி ஒதுங்கி போற, வயசு பையன் போலவா இருக்க? முதுகில் தட்டி உதிரும் கேலிக்கும் பதில் சொல்கிற வழக்கம் இல்லை. ஒரு புன்னகையில் என் கம்பீரம் உனக்கு வராது என்பதை சொல்லாமல் சொல்லி போய்விடுவார். 24 மணி நேரத்தில் 6 மணி நேரம்தான் உத்தியோகம் பார்க்க வரோம். அந்த கொஞ்ச நேரத்தில் வேற எதையும் யோசிக்கிறதோ பேசுறதோ பையன்களை பற்றி நினைக்காம இருக்கிறதோ பாவம் கல்யாணி என்று அவளிடம் ஒரு தரம் சொல்லி இருக்கிறார் தமிழரசு சார். இது கூட பள்ளி நேரத்தில் அல்ல, திருப்போரூர் சந்தைக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலை வர சொல்லியிருந்தார். சந்தையில் தற்செயலாக சந்தித்து கொண்ட சக ஆசிரியர்கள் போலொரு பாவனை. கண்ணியமான இடைவெளி விட்டு நின்று இளநீர் சாப்பிட்டபடி பேசினார். தன்னால் ஏன் இப்படி ஒரு அர்ப்பணிப்பு உணர்வுடன் வேலை பார்க்க முடிவதில்லை என்று அவளுக்கு குற்ற உணர்ச்சியாயிருந்தது. அவரை நெஞ்சுக்குள் நிரப்பிக்கொண்ட தினத்தில் இருந்து இப்படித்தான். ஸ்டாஃப் ரூமில் இருக்கும் போதும் சரி, வகுப்பறையில் ஆயினும் சரி, எந்த கணத்திலும் யாரும் தன் மனதை திறந்து பார்த்துவிடப் போகிறார்களோ என்று உதைப்பாகவே இருக்கும். கவனமாக 4 சுவர் எழுப்பி ரகசியமாக வளர்க்கிற பூந்தோட்டம். கண்ணில் படாவிட்டால் என்ன? காற்றில் வாசனை பரவாமலா இருக்கும்? ஆனால் தமிழரசு சாருக்கு அப்படியொரு கவலை இருப்பதாகவே அவளுக்கு தெரியவில்லை. நாம் என்ன திருடுறமா, கொலை செய்யறோமா? சந்தோஷமா ஒருத்தரை ஒருத்தர் நேசிக்கிறோம், கல்யாணம் செஞ்சுக்க போறோம், ஆட்டமா போடுறோம். கவலையை தேடி தேடி சேகரிக்காத கல்யாணி. எத்தனை நாள் பழக்கம். பள்ளிக்கூடத்துல ஒருத்தருக்கான சின்ன சந்தேகம் வந்திருக்குமா? அங்க நான் ஒரு வாத்தியார், நீ ஒரு சக டீச்சர். இதுக்கு மேல ஒரு சின்ன உரிமை உங்ககிட்ட எடுத்திருப்பனா? சரிதான், தவறி கூட ஒருமையில் அழைத்ததில்லை. தனித்திருக்கையில் அவளுக்கு மட்டும் என பொத்தி வைத்து பூச்சொரியும் பிரத்யேகமாக முறுவலை மறந்தும் வெளிப்படுத்தியதில்லை. சந்தேகமற்ற அச்சமற்ற தத்தளிப்போ தடுமாற்றமோ அற்ற நேர் பார்வைதான் பார்ப்பார். பேச வேண்டிய விஷயம் தீர்மானமான வழுக்காத சொற்களில் நறுக்கென்று வந்து விழும். மெருகு குலையாத அந்த கம்பீரமே அவளை இறங்க வைக்கும். ஆனால் தன்னால் ஏன் அப்படி ஒரு கம்பீரம் பேண முடியவில்லை? தமிழரசு சார் கடந்து போகிற போதெல்லாம் பார்வை திருட்டு பாய்ச்சலில் அவர் நிழலை துரத்துவதை அவளால் தவிர்க்க முடிந்ததில்லை. இதை ஒரு தரம் அவரிடமே சொன்னபோது கரங்களால் தர முடியாத ஒரு அரவணைப்பை விழிகளில் காட்டி புன்னகை செய்தார். இயல்பாரு கல்யாணி, நம் உத்தியோகம் மற்றவங்களோடது மாதிரியா? படிக்கிற பசங்களுக்கு வாத்தியாருங்கிறது ஆம்பளையோ பொம்பளையோ இல்லை. வாத்தியார் வாத்தியார் தான். அந்த உயரத்தை காப்பாத்திக்கணும் இல்லையா? அதுதான் அவளுக்கு கவலையாக இருந்தது. ஓர் ஆசிரியையாக பணியாற்றுவதற்கான தகுதியை மனத்தளவில் தாம் இழந்து கொண்டிருக்கிறோமோ என்று நினைத்தாள். வகுப்பில் நிற்கும் போதெல்லாம் இந்த கணம் நம் காதல் யாராவது ஒரு பையனுக்கு தெரிந்து போனால் என்ன ஆவது என்று அஞ்சினாள். வாய் திறந்து தானே சொன்னால் தானா என்ன?
விழிகள் அள்ளி எடுத்து கடை பரப்பி விடாதோ? தரையில் கால் பாவாமல் மிதக்கிற காட்சிதான் காட்டி கொடுத்து விடாதோ? திடீர் திடீர் என்று செயலற்று போய் விழி சொருகி நிற்கிற கோலம் வெளிப்படுத்தி விடாதா என்ன? உண்மையில் அவள் நினைத்து கவலைப்பட வேறு பல விஷயங்களும் இருந்தன. முக்கியமாக அவளது வீடு. ஒற்றை ஸ்ரீ சூர்ணமும் வெற்றிலை சிவப்புமாக எப்போதும் வாசல் தென்னையில் சாய்ந்திருக்கும் வயதான அப்பா இப்போதெல்லாம் அவளை கரை ஏற்றுவது பற்றிய கவலையுடன் ஞாயிற்றுக்கிழமை பொழுது புலரும் வேளைகளில் மஞ்சள் பையும் மடித்த ஜாதகமுமாக கிளம்பி விடுகிறார். 1000 வருஷத்து மரபுகளை மனதில் நிறுத்தி புறப்படும் போது அவர் உதடுகள் உச்சரிக்க மந்திரங்களை தமிழரசு சார் அறிய மாட்டார். அதே ஞாயிறு காலைகளில் அவர் உயர் கூடையுடன் மீன் வாங்கப் போவதை கல்யாணி பார்த்திருக்கிறாள். ஒரு தரம் அவள் வீட்டுக்கு வந்திருந்தார் தமிழரசு சார். 4ஆம் திருமுறையில் ஏதோ சந்தேகம் என்று அவளது அப்பாவிடம் விளக்கம் கேட்க வருகிற பாவனை. அப்படித்தான் அவள் நினைத்தாள். மனம் பரபரக்க அவர் இருந்த 1 மணி நேரமும் நிலை கொள்ளாமல் உலவிக் கொண்டிருந்தாள். ஆனால் தமிழரசு சார் வந்தவுடன் வணக்கம் சொல்லி 4-5 சொற்கள் பேசியது தவிர அவள் பக்கமே அப்புறம் திரும்பவில்லை. வெற்றும் மார்பும் ஒடுங்கிய உடலும் சுடரும் ஸ்ரீ சூர்ணமுமாக நான் அந்த காலத்து FA என்று ஆரம்பித்த அப்பாவிடம் தீவிரமாக ஏதோ கேட்டு கொண்டிருந்தார். பேச்சு கொஞ்சம் சமதளத்துக்கு வந்தபோது கல்யாணியின் தந்தை கேட்டார், நீங்க நாஸ்திகரா? பெயரும் எது பற்றியுமான விஷயங்களை கையாள்கிற விதமும் பேச்சு தொனியும் தனக்கு அப்படித்தான் சுட்டி காட்டுவதாக பிறகு சொன்னார். குடும்பமே கம்யூனிசத்துல பற்று கொண்டு வளர்ந்ததுதான் சார். மனுஷனுக்கு மிஞ்சின விஷயம் இல்லைங்கிறது நம்பிக்கை. சமுதாயத்துக்கு மிஞ்சின கோவில் இல்லைங்கிறது தான் அடிப்படை. என் அப்பா ஆதியில காங்கிரஸ்காரர் தான். அப்புறம் கம்யூனிஸ்ட் ஆனவர். ஜெயிலுக்கெல்லாம் போயிருக்காரு. ஓஹோ என்றார் கல்யாணியின் தந்தை. அவாவாளுக்கு ஓரோர் நம்பிக்கை. எதை நம்புறோங்கிறதை விட எத்தனை தீவிரமா இருக்கோங்கிறது தான் முக்கியம் என்று என்னவோ சொல்லி வைத்தார். அந்த கணம் குறுக்கே புகுந்து இவர்தான் உனக்கு மாப்பிள்ளையாக வரப்போகிறவர் என்று சொன்னால் அதை எப்படி எதிர்கொள்வார் என்று கல்யாணி எண்ணி பார்த்தாள். எதுவும் விரும்பத்தக்கதாய் இருக்காது என்று தோன்றியது. நிறைய கவலையும் கண்ணீரும் இனி சுமப்பதற்கான விஷயமாய் இருக்கும் என்று பட்டது. அவசரமாக தோட்டத்து பக்கம் சென்று விட்டாள். தமிழரசு சார் கிளம்பும் போது ஏனோ அவரை மறுபடி சந்திக்க வேண்டாம் போல் இருந்தது. டோரா டீச்சர் வலுக்கட்டாயமாக அவளை இழுத்து கொண்டு சத்துணவு கூடத்துக்கு சென்றாள். 20-30 பையன்களும் 7-8 பெண்களும் அனைத்து ஆசிரியர்களும் சூழ்ந்திருக்க மஞ்சள் சுவரில் கரியால் எழுதப்பட்டிருந்த வாசகம்தான் அவளுக்கு முதலில் கண்ணில் பட்டது. கடவுளே, துளிர்விடும் வயதில் என்ன ஒரு வக்ரம்! யாரடா எழுதுனது? மரியாதையா சொல்லிட்டா பொழைச்சிங்க, இல்ல ஒவ்வொருத்தன் கையெழுத்தா செக் பண்ணி கண்டுபிடிச்சு அடுத்த நிமிஷம் டிசி தர பண்ணிடுவேன். படிக்க வந்திருக்கீங்களா, பொறுக்கித்தனம் செய்ய வந்திருக்கீங்களா? தமிழரசு சார் உரத்த குரலில் மிரட்டி கொண்டிருந்தார். நான் இல்ல சார் என்று கொத்து கொத்தாக குரல்கள் இடைவெளி விட்டு விட்டு கேட்டு கொண்டிருந்தன. சுவரில் பகிங்கரமாகிவிட்ட தன் பெயரை கண்டு அந்த பெண் அழுது கொண்டிருந்தது. இயல்பில் மிகவும் பயந்த சுபாவம் உள்ளவள் அவள். 9ஆம் வகுப்பு சி பிரிவில் அவள் இருக்கும் இடம் கூட தெரியாது. அவளை ஒரு பையனுடன் இணைத்து கிசுகிசுத்திருந்தது சுவர் வாசகம். கரியால் கிறுக்கப்பட்டிருந்த எழுத்துக்களின் அமைப்பை பார்த்ததுமே கல்யாணிக்கு எழுதியவன் யார் என்று தெரிந்துவிட்டது. அவள் வகுப்பு பையன்தான். பாதிக்கப்பட்டிருந்த பெண்ணும் அவளுடன் இணைத்து எழுதப்பட்டிருந்த பையனும் கூட அவளது வகுப்புக்காரர்கள்தான். ஒரு கணம் எழுதிய அந்த பையனை இழுத்து வர சொல்லி 4 சாத்து சாத்தலாம் என்று தோன்றியது கல்யாணிக்கு. வகுப்பிலேயே மிக உயரமானவனும் அதிக வயதும் கூட உள்ளவன். தமிழரசு சார் சொல்வது போல் டிசி கொடுத்து விடலாம். விருப்பம் இல்லாமல் வகுப்பில் இருப்பவனுக்கு அது ஆறுதலான விஷயமாக கூட இருக்கலாம். ஆனால் தலைமை ஆசிரியரின் இயல்பு அதற்கு ஒத்துழைக்காது. கண்டித்து விட்டு விடலாம், முதல் முறைதானே என்று சொல்லிவிடக்கூடும். அதன் பின் வகுப்பில் அவனை எதிர்கொள்வதில் தனக்கு பல சிக்கல்கள் வரலாம் என்று அவள் நினைத்தாள். நாளையே தமிழரசு சாருக்கும் தனக்கும் உள்ள காதலை கண்டுபிடித்து சத்துணவு கூட சுவரில் அசிங்கமாக எழுதிவிட்டால் ஐயோ என்றிருந்தது அவளுக்கு. அவசரமாக அந்த இடத்தை விட்டு வெளியே வந்தாள். ஆசிரியராக இருக்க துளி கூட தகுதியற்று போய்விட்டதாகப்பட்டது. கேவலம், தன்னிடம் பயிலும் மாணவனிடம் பயப்படுகிறோம், எழுதி கொடுத்து விட்டு போய்விடலாமா என்று நினைத்தாள். ஸ்டாஃப் ரூமுக்கு சென்று ஒரு குவளை நீர் அறிந்துவிட்டு தலையை பிடித்து கொண்டு அமர்ந்தாள். ஏனோ உடனே வீட்டுக்கு போய்விட வேண்டும் போல் இருந்தது.
அப்பா மிகவும் கோபமாக இருந்தார். முன்னதாக தனக்கு இரவு உணவு வேண்டாம் என்று சொல்லி இருந்தார். கல்யாணிக்கு வியப்பாகவும் கலக்கமாகவும் இருந்தது. எதிர் வீட்டு பையன் யாரோ ஒரு பெண்ணை காதலிக்கிறான். அவளை தான் திருமணம் செய்து கொள்ளப் போவதாக வீட்டில் சொல்லி இருக்கிறான். ஒழிந்த வேளையில் அவனது தந்தை கல்யாணியின் அப்பாவிடம் தன் வருத்தத்தை பகிர்ந்து கொண்டிருக்கிறார். காதல் ஒருபோதும் சமுதாய புரட்சியை உண்டு பண்ண போவதில்லை என்று கல்யாணியின் அப்பா சொன்னார். மாறாக அது உறவுகளை வெட்டி செல்வது தவிர வேறதை சாதிக்கிறது. பெற்றவர்கள் மனம் வருந்த செய்கிற காரியம் எப்படி உன்னதமான விஷயமாய் இருக்கக்கூடும்? எல்லா பெற்றோரும் காதலை எதிர்ப்பதன் காரணம் அதன் மீதான வெறுப்பல்ல. தம் குழந்தைகளின் திருமணம் அவர்களின் ஆயுள் கனவு. பார்த்து பார்த்து சிலை வடிக்கிற சிற்பி அதன் கண்ணை திறப்பது போன்றதொரு வைபவம். எனக்கு மனசே சரியில்லை கல்யாணி என்றார் அப்பா. வாழ்வில் இருள் சூழப்போகும் ஒரு குகையை நோக்கி தான் பயணம் செய்து கொண்டிருப்பது போன்ற உணர்வு அவளுக்கு ஏற்பட்டது. அப்பாவை எதிர்கொள்வது மிகவும் சிக்கலாக இருக்கப் போகிறது என்று நினைத்தாள். தனக்கு பின் வரிசையாக காத்திருக்கும் 2 தங்கைகளின் ஞாபகம் வந்து மேலும் கலவரமாயிற்று. எளிய உணவு, எளிய வாழ்க்கை, ஆடம்பரமற்ற குடித்தனம் என்ற போதும் வீட்டில் இதுகாரம் அமைதி குலைந்ததில்லை. 3 பெண்கள் என்கிற கவலை அடிமனதில் இருக்கக்கூடும் தான். ஆனாலும் அப்பாவை தன்னம்பிக்கையும் தெய்வ நம்பிக்கையும் ஆயுள் முழுவதும் சேமித்த சொற்ப தொகையும் சுவாசித்து கொண்டிருக்க செய்திருக்கின்றன. தனது ஒரு சொல் அவரை நிலை குலைய செய்துவிடப் போகிறதோ என்று அஞ்சினாள். தள்ளி போடுவதில் அர்த்தமில்லை. எப்படியும் சொல்லிவிட வேண்டும். எப்படி சொல்லப் போகிறேன்? ராஜலட்சுமி திரையரங்கில் உலகம் சுற்றும் வாலிபன் புதிய காப்பி போகலாமா என்று கல்யாணியின் தங்கை கேட்டாள். குடும்பத்தோடு சினிமா போய் வெகு நாட்களாகி விட்டது என்று அம்மா ஞாபகப்படுத்த சட்டையை எடுத்து போட்டு கொண்டார் கல்யாணியின் அப்பா. முருகைய நாடார் கடை தாண்டி படூர் சாலையில் நடந்து திரையரங்கை அடைந்த போது கல்யாணிக்கு உற்சாகம் மீண்டாற் போல் இருந்தது. ஸ்பீக்கர் பாட்டும் பொறிக்கடலை வியாபாரமும் சைக்கிளில் வைத்து பூ விற்கிற கூட்டமும் குறுக்கும் நெடுக்குமாக ஓடி ஆடும் சிறுவர்களுமாக திருவிழா போல் இருந்தது சூழ்நிலை. 1 ரூபாய் 10 பைசா பெஞ்ச் டிக்கெட்டுகள் 5 வாங்கி வந்தார் அப்பா. 4 முழம் பூ வாங்கி அம்மா வரிசையில் நிற்க வைத்து ஆளுக்கு ஒரு முழம் வைத்துவிட்ட போது வயதும் உத்தியோகமும் காதலும் கூட மறந்து சிறுமியாகி விட்டது போல் இருந்தது கல்யாணிக்கு. படம் முடிந்து வெளியே வரும்போதுதான் தமிழரசு சாரை பார்த்தார்கள். அட வாங்க சார் என்றார் கல்யாணியின் அப்பா. கல்யாணிக்கு சட்டென்று மனதில் தீ பற்றி கொண்டது அவரை பார்த்ததும். படம் நல்லா இருக்கா என்று சிரித்து கொண்டே கேட்டார் தமிழரசு சார். வருஷம் தவறாமல் வரும்போதெல்லாம் பார்க்குற படம் தானே, போரடிக்கவே அடிக்காது என்றாள் கல்யாணியின் தங்கை. கல்யாணிக்கு என்ன பேசுவதென்றே புரியவில்லை. பார்த்து கொண்டிருப்பதே போதும் போல் இருந்தது. சற்று முன் குடும்பத்துடன் தான் அனுபவித்த மகிழ்ச்சிக்கும் இப்போது அனுபவிக்கிற மகிழ்ச்சிக்கும் தான் எத்தனை வித்தியாசம்! சிலீர் என்ற வாய்க்காலில் விழுந்து எழுந்திருப்பது போல் ஒரு பரவசம். திகிலும் பரபரப்பும் ஆனந்தமும் கலந்து வயிற்றில் சடுகுடு ஆடுகிற சங்கடமான சந்தோஷம். பேசிட்டு வா கல்யாணி என்ற அப்பா 4 அடி நடந்து போய்விடவே அம்மாவும் தங்கைகளும் கூட அவளை விட்டு அகன்று விட்டார்கள். இந்த கணம் தன்னையும் தமிழரசு சாரையும் தியேட்டர் வாசலில் தனியாக பார்ப்பவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று யோசித்தாள். தொடர்ந்து யோசிக்க வேண்டாம் என்று அவசரமாக முடிவு செய்து, நைட் ஷோ பார்க்க வந்தீங்களா என்று தமிழரசு சாரை பார்த்து கேட்டாள். என்று புன்னகையுடன் ஆமோதித்தவர், இங்க உன்னை பாப்ப என்னை எதிர்பார்க்கவே இல்லை. எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எனக்கும் தான் என்றாள் ரகசியமாக. தூரத்தில் அப்பா திரும்பி பார்ப்பது தெரிந்தது. வர என்று அவசரமாக கிளம்பியவள் அதிர்ந்து நின்றாள். டிக்கெட் கவுண்டரின் எதிரே வரிசையில் நின்றபடி கலியமூர்த்தி இவர்களை பார்த்து கொண்டிருந்தான். 9ஆம் வகுப்பு சி பிரிவில் படிக்கிற மிக உயரமான பையன். சத்துணவு கூட சுவரில் கிசுகிசு எழுதுகிறவன். கல்யாணிக்கு உயிரே போய்விடும் போல் இருந்தது. மறுநாள் அவள் பள்ளிக்கு செல்லவில்லை. மிகவும் கவலையாகவும் பதைப்பாகவும் இருந்தது. படிக்கிற பையன்கள் திசை தப்பி போவது எதனால் என்று யோசித்து பார்த்தாள். சினிமா உள்ளிட்ட கேளிக்கை சாதனங்களை தடை பண்ணும் ஒரு கருணை உள்ள சர்வாதிகாரி நாட்டை ஆண்டால் எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும் என்று என்னவெல்லாமோ தோன்றியது. அந்த பையனை கட்டி வைத்து பளார் பளார் என்று மனதுக்குள் ஆசை தீர அடித்து பார்த்தாள். கூடவே தன் மீதுதான் தவறு என்றும் தோன்ற ஓசைப்படாமல் அழுது தீர்த்தாள். இப்போது எழுதியிருப்பானா? காலையே எழுதியிருப்பானா? அல்லது எல்லோரும் சென்ற பின் மாலை எழுதுவானா என்று எண்ணி கவலைப்பட்டாள்.
ஏன் ஸ்கூலுக்கு போகல? உடம்பு சரியில்லையா? என்று கிட்டே வந்து தொட்டு பார்த்த அம்மாவிடம் எரிந்து விழுந்தாள். ஒரு நாளை கழித்துவிட்டு மறுநாள் பள்ளிக்கு சென்றாள். நேரே சத்துணவு கூடத்துக்கு சென்று பார்த்தவள் அங்கு ஏதும் எழுதப்படாததில் சற்றே ஆசுவாசம் கொண்டு வகுப்புக்கு போனாள். வகுப்பு அமைதியாக இருந்தது. மாணவர்கள் பாடம் கேட்க தயாராக இருந்தது போல் பட்டது. உள்ளே நுழைந்ததுமே அவள் பார்வை கலியமூர்த்தியை தேடியது. வழக்கம் போல் அவன் நேரத்துக்கு வந்திருக்கவில்லை. வகுப்பில் அவன் இல்லாதது ஆறுதலாக இருந்த போதிலும் கூட எங்கிருந்தாலும் அவனை இழுத்து வர செய்து ஏதேனும் ஒரு காரணத்துக்காக வலிக்க வலிக்க அறைய வேண்டும் போல் இருந்தது. கடவுளே, இதென்ன நான் மனுஷிதானா? இப்படி ஒரு குரூர உணர்வுள்ளவள் ஆசிரியராக இருக்க என்ன தகுதி இருக்கிறது? ஒரு கணம் தன்னையே அப்படி வலிக்க வலிக்க இம்சித்து கொள்ள வேண்டும் போலவும் இருந்தது அவளுக்கு. சுவரில் எழுதி வைக்க வேண்டும் என்பது கூட இல்லை. கண்ணால் கண்டதை அவன் காற்றில் ஒலிபரப்பி விட்டால் கூட போதுமே. மாணவர்களுக்கு விஷயம் தெரிந்தால் என்ன நினைப்பார்கள்? பையன்களுக்கு வாத்தியாருங்கிறவர் ஆம்பளையோ பொம்பளையோ இல்ல கல்யாணி. காதுகளில் ஒலிக்கிற தமிழரசு சாரின் குரல் அவருக்கும் அவர் கட்டி காக்கிற கம்பீரத்துக்கும் தான் எத்தனை தலை குனிவு. பீரியடு முடிந்ததற்கான மணி அடித்தது. கலியமூர்த்தி வந்தால் தன்னை வந்து பார்க்க சொல்லிவிட்டு போனாள் கல்யாணி. 11:15 அவன் வந்தான். யாரும் இல்லாத ஸ்டாஃப் ரூமில் கதவை சாத்திவிட்டு, ஏன் லேட்டு என்றாள் கல்யாணி. அவன் பதில் பேசவில்லை. தலை குனிந்திருந்தான். கேட்கிறேன் இல்ல, ஏன் முதல் பீரியட் கிளாஸுக்கு வரல? தன்னை அறியாமல் குரல் உயர்வதை அவள் உணர்ந்தாள். படபடப்பு கூடிக்கொண்டிருப்பது போல் பட்டது. சட்டென்று அவன் அழுது விட்டதில் ஒரு கணம் அதிர்ந்து போனாள். உங்க முன்னால நிக்கிறதுக்கு வெக்கமா இருக்கு டீச்சர், என்ன மன்னிச்சிடுங்க டீச்சர். கல்யாணிக்கு எதுவும் புரியவில்லை. மிகவும் குழப்பமாக அவனை பார்த்தாள். அன்னைக்கு செவுத்துல எழுதுனது நான் தான் டீச்சர். நீங்க வந்து பார்த்ததுமே கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு தெரிஞ்சிடுச்சு. நீ அங்க இருந்தியா? ஆமாம் டீச்சர். நான் பார்க்கலையே. ஒளிஞ்சிட்டு இருந்த டீச்சர். ஆனா நீங்க கண்டுபிடிச்ச பிரமம் என்ன சார்கிட்ட மாட்டி விடாம இருந்தீங்களே. இனிமே சத்தியமா இப்படி எல்லாம் நடந்துக்க மாட்டேன் டீச்சர். குப்பென்று கோடி கதவுகள் திறந்து காற்று அள்ளி கொண்டு போவது போல் இருந்தது அவளுக்கு. தியேட்டரில் தன்னையும் தமிழரசு சாரையும் ஒன்றாக பார்த்ததில் அவனுக்கு தவறாக ஏதும் தோன்றியிருக்க முடியாது என்று இப்போது உறுதியாகப்பட்டது. பையன்களுக்கு வாத்தியார் வாத்தியார் தானே, ஆணோ பெண்ணோ இல்லை. நீ இனிமே தப்பு செய்ய மாட்ட, நான் நம்புற, ஒழுங்கா கிளாஸுக்கு போ என்று தோளில் தட்டி அனுப்பிய போது தான் ஒரு நல்ல டீச்சர் தான் என்பதிலும் அவளுக்கு நம்பிக்கை ஏற்பட்டது. உற்சாகமாக இருந்தது. துடிப்புடன் ஏதாவது செய்ய வேண்டும் போல் இருந்தது. இன்று மாலை அப்பாவிடம் தன் விஷயத்தை சொல்லிவிடலாம் என்று நினைத்தாள். எதையும் சமாளித்து விட முடியும் என்று தோன்றியது. பீரியட் முடிந்து களைப்புடன் ஸ்டாஃப் ரூமுக்குள் நுழைந்த தமிழரசு சாரை முதல் முறையாக கண்ணை விரிய திறந்து அச்சமின்றி மலர்ச்சியுடன் பார்த்தாள். குட் மார்னிங் சார் என்றாள் புன்னகையுடன். இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். தேங்க்யூ.